ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு எங்க வீட்ல வந்து பாத்தீங்கன்னா மீன் குழம்பு வைக்க போறேங்க. ஆல்ரெடி ஒரு மீன் குழம்பு போட்டிருப்பேன். அது வேற மெத்தடு. இப்போ செய்ய போறது எங்க அம்மா செய்யற மாதிரி நான் செய்ய போறேங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். மீன் குழம்புக்கு வந்து மெயின் வந்து நல்லெண்ணெய் தாங்க நாங்க ஊற்றுவோம். நல்லெண்ணெய் வந்து ஒரு 5 ஸ்பூன் ஊத்திக்கலாம். ஸ்பூன் வந்து கடுகு போட்டுக்கலாம். ஒரு கொஞ்சமா வந்து சீரகம் போட்டுக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் வந்து வெந்தயம் போட்டுக்கலாங்க. இப்போ வந்து கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. பூண்டு வந்து ஒரு 5-6 பல்லு போட்டுக்கலாங்க. நிறையவே போட்டுங்க பூண்டு. நாங்க பெரிய பூண்டுன்றதுனால ஒரு 5 மேல போட்டிருக்கோம். அதை போட்டுக்கலாம். ஏன்னா பூண்டு வந்து ரேட் அதிகமா வச்சுது, அதனால கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கணும். அப்புறம் வந்து வெங்காயம் அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு 3 வெங்காயம், சின்ன சின்ன வெங்காயம் ஒரு 3 அரைச்சி எடுத்துருக்கேன். நல்லா இது வந்து பொண்ணு எல்லாம் வதக்கலாங்க. வெங்காயம் வந்து இது மாதிரி பொண்ணு எல்லாம் வதங்கிச்சிங்க. இப்போ வந்து நம்ம ஒரு 3 தக்காளி அரைச்சி வச்சிருக்கேன், அதை ஊற்றிக்கலாம். இந்த பாருங்க போவாங்க, பச்சை வாசனை போற வரைக்கும் நம்ம வதக்கலாம். இப்போ 100 புளி கரைச்சி வச்சிருக்கேங்க. மஞ்சள் கொஞ்சம் போட்டுக்கலாம். வீட்டு மிளகாத்தூள் வந்து ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. தக்காளி வந்து நல்லா பச்சை வாசனை போயிடுச்சு. வந்து நம்ம இந்த கரைச்சி வச்ச தண்ணி இதுல ஊத்திக்கலாம். இப்போ உப்பு போட்டுக்கலாங்க. இது வந்து நல்லா வந்து திக்கா ஆகட்டுங்க. திக்கான பிறகு நம்ம மீன் போட்டுக்கலாம். இப்போ மூடி வச்சுக்கலாம். பாருங்க, மீன் குழம்பு நல்லா கொதிக்குது. நல்லா திக்கா ஆகட்டும். தண்ணியா இருக்குது, இன்னமும் திக்கா ஆகட்டுங்க. இப்ப பாருங்க, குழம்பு கொஞ்சம் திக்கா இருக்கு. இன்னும் கொஞ்சம் திக்கா கரண்டில ஓட்டணும். இந்த குழம்பு கரண்டில ஊத்துச்சுன்னா கரெக்டா ஆயிடும். அப்புறம் நம்ம மீன் போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் சால்ட் போட்டுக்கலாம். மஞ்சாத்தூள் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். வீட்டு மிளகாத்தூள் வந்து ஒரு 2 ஸ்பூன். இப்போ வந்து லெமன் ஊத்திக்கலாங்க. ஒரே ஒரு லெமன். லைட்டா தண்ணி தெளிச்சுக்கலாங்க. இப்ப பாருங்க, இந்த மீன் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்ப நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். புரட்டாசி போறதுனால நாங்க வந்து இந்த மாதிரி 1 மாசம் நாங்க சாப்பிட மாட்டோம் நான்வெஜ். அதனால இப்பயே ஒரு 1 கிலோ வாங்கி மசாலா போட்டு ஒரு 2 நாளைக்கு வச்சு சாப்பிடுவோங்க. குக்கராவோ அவாவோ வாங்கியாந்துக்கிறோம். இதே மாதிரி மசாலா போட்டு வச்சுட்டேங்க. மீன் பாதி எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் நான். இப்போ வரதுக்கு தேவையானது வரைக்கும் நான் மசாலா போட்டு வச்சுட்டேங்க. ஒரு 10 நிமிஷம் வச்சு நம்ம வறுத்துக்கலாம். இப்போ நம்ம மீன் வறுத்துக்கலாங்க. மீனுக்கு வந்து எண்ணெய் கொஞ்சமா ஊற்றிக்கலாம். மீன் பாருங்க நல்லா ஃப்ரை ஆகிருக்குது. மீன் குழம்பு பாருங்க கரண்டில் நல்லா ஒட்டுது. இப்போ வந்து நம்ம மீன் போட்டுக்கலாம். நான் வந்து சங்கரா மீன் எடுத்துருக்கேங்க. சங்கரா மீன் இப்போ போட்டுக்கலாம். போட்டு ஒரு கலக்கி வச்சிடலாங்க. அதுக்கப்புறம் நம்ம கலக்க தேவையில்லை. பாருங்க மீன் குழம்பு எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்கு பாருங்க.
இப்போ வந்து மீன் வந்து ஒரு ஒரு 5 மினிட்ஸ் வந்து வேகட்டும். இப்போ பாருங்க, மீன் போட்டு ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. குழம்பு பாருங்க எப்படி இருக்கு. இப்போ வந்து நம்ம ஃபைனலா வந்து கொத்தமல்லி போட்டுக்கலாங்க. இறக்கும்போது 2 2 பச்சை மிளகாய் போட்டுக்கலாங்க. இது வந்து குழம்புலயே வந்து இருந்துச்சுன்னா, நாளைக்கெல்லாம் கூட டேஸ்ட்டா இருக்கும் இந்த இது. பழுதுக்கெல்லாம் கூட வச்சு நம்ம சாப்பிடலாங்க இந்த பச்சை மிளகாவை. ஃபர்ஸ்ட் வந்து மீன் வறுத்து எடுத்துட்டேன்.